வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் இலக்கிய ஆசிரியர் ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியா இருக்காங்களா அவங்க வந்து சிறப்பாக ஒரு பக்கம் நம்ம கௌதமுக்கு பூஸ்ட் ஏற்றி அனுப்பிச்சி விட்டுருக்காங்க. நீ கவலைப்படாத போ கௌதம், வாழ்க்கையில் நமக்கு எல்லாமே வெற்றி தான் நடக்கும், வெற்றியை தவிர வேறு எதுவும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதை கேட்டது சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனால் இருந்தாலும் இதில் இன்னும் நிறைய பிரச்சனைகள், இன்னல்கள், சிக்கல்கள் இந்த மாதிரி நிறையவே இருக்குது. இதை மொத்தத்தையும் எப்படி நம்ம தவிடுபொடி ஆக்க போகிறோம், அந்த பிரச்சனையை எப்படி நாம் மேலும் மேலும் சரி செய்ய போகிறோம், சீரமைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் குழப்பத்தில் குழம்பி போயிட்டு இருக்காங்க. இந்த அளவுக்கு ஒரு பக்கம் குழப்பங்கள் போயின்னு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம் இருக்காருல, போன தவளை மிக பெரிய ஒரு பிரச்சனையை சந்திச்சிருக்காரு. அந்த பிரச்சனையை சமாளிக்கவும் முடியல, ஒரு பக்கம் குழப்பத்தில் குழம்பி போயிட்டு இருக்காரு. அந்த டாக்குமெண்ட்டில் கையெழுத்து போட்டும் கொடுத்துட்டாரு. கரெக்டாக அந்த கான்ட்ராக்டுக்கான டாக்குமெண்ட்டுன்னு அவரு நினச்சிருக்கானே. ஆனால் அதுதாங்க இல்லை. இந்த இடத்துல நடந்ததே வேற விஷயம். இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் குழப்பத்தில் குழம்பி போயிட்டு இருக்காங்க. ஐயோ, இந்த பிரச்சனையா இப்படி நடந்திருந்தா முடிஞ்சு, இதுக்கு மேலே நம்மளை ஒன்றுமே பண்ண முடியாது, கடவுளை நம்மளை காப்பாற்றுறதுக்கு யாருமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கடவுளை ப்ரே பண்ணிருக்காங்க. எந்த ஒரு கவலையும் வேண்டாங்க, வாழ்க்கையில் நல்லதே நடக்கும், நல்லதே நினைப்போம்னு சொல்லிட்டு பெரியவங்க ஒன்றும் சும்மா சொல்லலை. அது போல தான் எல்லாமே நல்லதாக தான் நடந்திருக்கு. இதுக்கப்புறம் கவலை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சின்னு இருக்காங்க. ஆனால் இதுக்கப்புறம் தான் கவலை ஒரு பக்கம், வாழ்க்கையே சிக்கலாக மாறப்போகுதுன்ற விஷயம் இனிமே தான் உங்களுக்கு தெரிய போகுது. சரி, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியா இருக்காங்களோ நோண்டி ஒரு பக்கம் ஃபோன் பண்ணியிருக்கேன். வெற்றிகரமாக எல்லாம் கொடுத்துட்டேன்ட்டு, நீ கவலைப்படாதீங்க இலக்கியான்னு சொல்லிட்டு கௌதம் ஆறுதலாக பேசுகிறாரு. அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம கௌதம் இருக்கார்ல, அவருக்கு தாட்சாயணி கிட்ட வந்து ஃபோன் வருது. என்ன கௌதம் இப்படி பண்ணிட்டே, மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்க போகிறேன்னு சொல்லிட்டு உன் சொத்து மொத்தத்தையும் கார்த்தி பேருக்கு மாற்றி எழுதிட்டு, என்னாச்சு உனக்கு, ஏன் உடம்பு நம்ம சரியில்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏய், என்ன பேசினிருக்கா முட்டாளாட்டம், என் சொத்து எல்லாமே என் தம்பிக்கு தான், அது எனக்கு எப்போவே தெரியும். டே 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 நடிக்காதரா, உன் சொத்து எல்லாமே உன் பேர் இருக்கிறது எல்லாமே உன் தம்பி பேருக்கு மாறிச்சுரா அப்படின்ற மாதிரி ஆணவத்தோட பேசினு வந்தாங்க. ஆனால் இந்த இடத்துல ஒரு செக்மேட் வச்சிருக்காரு நம்ம கௌதம். ஆனால் இந்த விஷயம் உங்களுக்கு டோட்டலாக தெரிய காணும், குழப்பத்தில் குழம்பி போயிட்டு இருக்காங்க. அப்படி என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட்டு தந்திருக்காங்க. யாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதமுக்கு மிகப்பெரிய ட்விஸ்ட்டு தந்தது யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அது வேற யாரும் இல்லைங்க, நம்ம கௌதமே தான். கார்த்திக்கு மிகப்பெரிய ட்விஸ்ட்டு தந்திருக்காரு. அந்த சொத்து மொத்தமும் கார்த்திக் கௌதம் ரெண்டு பேர்லேயும் ரிஜிஸ்டர் ஆகிக்கிறதுனால நம்ம கௌதம் கையெழுத்து போட்டால் அந்த சொத்து மாறாது. ரெண்டு பேரும் சேர்ந்து இணைஞ்சு ஒருத்தருக்கு தரேன்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்டால் மட்டும்தான் அந்த சொத்து மாறும் அப்படின்ற விஷயம் அதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கு. இது தெரியாமல் இவங்க போயிட்டு சொத்து மாறும், அவர் கொட்டை மாறுன்னு சொல்லிட்டு ஆர்வங்கிட்ட கொடுக்க, ஆர்வம் வந்து எல்லாம் ஓகே பண்ணிடலாம் மேடம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி, என்ன மேடம் இப்படி நடந்து போச்சு, இப்போ என்ன மேடம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இதை ஃபஸ்ட் எவனா ஃபோன் பண்ணி சொல்லிக்க முடியாதடா, நான் வேற வாய்ஸ் ஆடலாம் விட்டுனடா, இப்போ எப்படா நான் ஃபோன் பண்ணி எந்த மூஞ்சியை வச்சு தான் அவங்கள்ட்ட நான் பேசுவேன், சிரிப்பானடா அவன் கலாய்ப்பானடா அப்படின்னு சொல்லிட்டு யோசனை இருக்காங்க. இதுக்கு தான் சொல்கிறது, எந்த ஒரு விஷயமும் நம்ம செய்யறதுக்கு முடியாது, யாருக்கும் சொல்லவும் கூடாது, பேசக்கூடாது. ஃபஸ்ட்டு அந்த விஷயத்தை தீர ஆராய்ஞ்சு யோசிச்சு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அந்த களத்தில் இறங்கி நம்ம அடித்தோம்லனா ஒருத்தர் நிற்க முடியாது பக்கம். அப்புறம் பயத்தில் ஒரு பக்கம் திணறிக்கிட்டு ஓடுவாங்க. ஐயோ நான் பண்ணது தப்பு தான், ஐயோ நான் பண்ணது தப்பு தான் சொல்லிட்டு அந்த அளவுக்கு சிறப்பாக ஒரு பக்கம் செய்வாங்கன்னு சொல்லிட்டு நாம் நம்பின்னு இருந்தோம். அந்த விஷயம் எல்லாமே இப்போ இல்லைன்னு ஆகும்போது ரொம்பவே ஒரு கவலையான ஒரு விஷயமாக தாங்க இருக்குது. சரி பரவாயில்ல, எல்லா விஷயத்துலையும் நம்ம வாழ்க்கையில் கஷ்டத்தை எல்லாமே சந்திச்சாச்சு. இதுக்கப்புறம் மேலும் மேலும் நம்ம கஷ்டத்தை சந்திக்கிறது ஒன்றும் பெருசு இல்லை. அதுக்காக நம்ம கஷ்டத்தை பார்க்காம இருக்க முடியாது. இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்றத சிந்திச்சு விசாரிச்சு தான் செஞ்சாகணும். இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம கௌதமுக்கு ஆல்ரெடி வந்துடுது மேலே இதிலேருந்து கரெக்டாக இந்த மாதிரி ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து அவங்களுக்கு வந்துடுது ஒரு லெட்டர் வந்து, உங்கள் சொத்தை வந்து இந்த மாதிரி மாற்றுறதுக்கோசம் வந்து ட்ரை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது எதையும் நாங்கள் இது பண்ணலை, ஆனால் உங்களுக்கான தகவலை நான் உங்களுக்கு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தகவல் வருது போஸ்ட் ஆஃபீஸ் மூலிமா. அந்த லெட்டரை வாங்கி பார்த்து ஷாக் ஆகிடுது ஒரு பக்கம். உடனே பார்க்கணுமே, என்ன கார்த்தி ஏதோ ட்ரை பண்ண போல், ஒன்றும் வேலைக்கு ஆகலை போல். இதுக்கு தான் சொல்கிறது, எந்த ஒரு விஷயத்தையும் அறிஞ்சு தெரிஞ்சு நீ பண்ணேன்னா நீ கண்டிப்பாக வெற்றி அடையலாம். அதை விட்டுட்டு அறியாமல் தெரியாமல் புரியாமல் நீ பண்ணுற விஷயம் உனக்கே மிகப்பெரிய ஒரு கேவலமான விஷயமா இருக்குன்னு சொல்லிட்டு உனக்கே புரிய வர நேரத்தில் நீயே ஒரு பக்கம் குழப்பத்தில் குழம்பி போயிட்டு இருப்ப. அப்போ தெரியும் வாழ்க்கையில் ஏன்டா இந்த மாதிரி தப்பாக பண்ணிட்டோம்லோ அப்படின்னு சொல்லிட்டு நீ யோசிக்கிற அளவுக்கு உனக்கு தவறு மேலே தவறு இப்போ நடந்துனே இருக்க போது. இனிமேல் உன் வாழ்க்கையில் நீ என்றைக்குமே எந்த ஒரு விஷயத்தையும் சீரமைக்க முடியாது. ஏன்னா நீ பண்ண தப்பு அந்த அளவுக்கு பண்ணி வச்சுருக்கேன், உன்னை சும்மாவே விட மாட்டேன், உனக்கு தக்க தண்டனை நான் வாங்கி தரான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தாட்சாயன் கிட்ட சொல்ல, தாட்சாயன் வந்து முடிஞ்சுதான் பார்த்துக்கிறான், உன் தம்பியை கொடுக்குற வரையும் உன் தம்பியை சும்மா ஓட்டுறோன்னு நினச்சின்னு இருக்கேன், இந்த மாதிரி அந்த மாதிரியான உஸ்பேத்தி அவன் வாழ்க்கையவே நான் ரங்கலாம் பார்க்க போகிறேன், அதுக்கப்புறம் யாராலையும் அவனை காப்பாற்ற முடியாது அப்படின்ற மாதிரி பேசினு இருக்காங்க. இப்போ என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியலிங்க. மிக ஒரு
புரியாத புதிராக தான் இப்போதைக்கு போயின்னு இருக்குது. பாப்பா என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டெண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, செய்யும். நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.